நண்பர்களே, 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மாவீரன் இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் மிலிட்ரி ஸ்கூல்ஸில் அவரை பற்றி அவருடைய வியூகங்களை பற்றியும் பேசிக்கிறாங்க. அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு தன்னோட புத்தியையும் தன்னோட வாளோட சக்தியையும் பயன்படுத்தி இந்த உலகத்தையே ஆண்டிருப்பார். அற்புதமான அந்த வீரனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம பார்க்க போகிறது மாவீரன் நெப்போலியன் பானபட். அவருடைய இளமை காலத்தில் நடந்த ஒரு சின்ன குட்டி கதையை நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்திக்கலான்னு பார்க்கலாங்க. நெப்போலியன் இன்றைய பிரான்ஸ் மற்றும் இத்தாலிக்கு அருகில் இருக்கக்கூடிய கார்சிகான்ற ஒரு சின்ன தீவில் தான் பிறந்தார். அவர் குழந்தையா இருக்கும்போது அவர் பிறந்த அந்த குட்டி தீவு இத்தாலியோடைய ஆளுமைக்கு அடிமையில் இருந்தது. பின்னாட்களில் நெப்போலியனுடைய 8வது வயசில் இந்த தீவு பிரெஞ்சு ஆதிக்கத்துக்கு மாற்றப்பட்டது. இதனால் தன்னோட சிறு வயசுலேயே நெப்போலியன் பிரெஞ்சு இராணுவ பள்ளிக்கு வற்புறுத்தி அனுப்பப்பட்டார். ஸோ இந்த பிரெஞ்சு இராணுவ பள்ளியில் நெப்போலியன் முழுமையாக பிரெஞ்சு மொழி தெரியாததுனாலையும் விலை குறைந்த ஆடைகளை அணிஞ்சிருந்ததுனாலையும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களால் பெரிதும் கிண்டலும் கேலியும் செய்யப்பட்டார். சில நேரங்களில் தாக்கவும் செய்யப்பட்டார். இதனால் ரொம்ப மனசு உடைஞ்சு போன நெப்போலியன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தகங்களை தன்னோட நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. மற்ற மாணவர்கள்ட்ட தன்னை தனிமைப்படுத்திக்கிறதுக்கு அவர் புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தார். நெப்போலியன் அங்கே வாழ்ந்த 6 ஆண்டு காலமும் நூலகத்தில் தான் அவருடைய நேரத்தை கழிச்சார். அவர் பெரும்பாலும் அவருக்கு முன்னாடி வாழ்ந்த பேரரசர்களாக அலெக்சாண்டர் மற்றும் ஜூலியஸ் சீசர் அவங்கள பற்றி தாங்க படித்து தெரிஞ்சுக்கிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் இராணுவம், வணிகம், ஒரு நாட்டில் கடல் வழியாக இன்னொரு நாட்டுக்கு எப்படி போகிறது, தரை வழியாக ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எப்படி போகிறது, இந்த மாதிரி இராணுவத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டாரு. சில வியூகங்களை அவரே படைத்தளபதியாக நினச்சிக்கிட்டு அவர் நோட்டில் எழுத ஆரம்பித்தார். எப்படின்னா, 5000 வீரர்களை வச்சு எப்படி 10,000 வீரர்களை ஜெயிக்கிறது, காலால் படையை வச்சு எப்படி ஒரு குதிரை படையை ஜெயிக்கிறது, துறைமுகங்களை அட்டாக் பண்ணி ஒரு நாட்டை எப்படி பிடிக்கிறது, இந்த மாதிரி அவரை தளபதி மாதிரி நினச்சிக்கிட்டு நிறைய வியூகங்களை அவருடைய நோட்டில் எழுதி வச்சார். இந்த வியூகங்கள்லாம் பின்னாட்களில் நெப்போலியன் ஒரு தளபதி ஆனப்புறமா அவருக்கு ரொம்பவே தேவைப்பட்டது. ஸோ இப்படி நெப்போலியன் தன்னைத்தானே செதுக்க ஆரம்பித்து இராணுவத்தில் சேர்ந்து ஒரு போர் வீரனாக மாறினார். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தளபதியாக மாறி தென் பிரெஞ்சு ஆதிக்கத்தில் ஒரு பேரரசராக மாறினார். இந்த பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்து இத்தாலியையும் பிடிச்சி இத்தாலியுடைய சக்கரவர்த்தியாக நெப்போலியன் மாறினாருங்க. நண்பர்களே, ஒரு நல்ல லட்சிய கனவு, அதற்கான பயிற்சி மற்றும் முயற்சி, எப்போதுமே யாராலையுமே அழிக்க முடியாத புத்தக அறிவு, இதுதான் ஒரு வெற்றி பாதைக்கு உங்களை அழைத்து செல்கிற சில நல்ல விஷயங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். தொடர்ந்து என்னோட சேனல்ஸை பாருங்கள். நன்றி நண்பர்களே.